ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மெய் சிலிர்க்க வைக்கிற ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். 2 நண்பர்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்திச்சாங்க. அதில் ஒரு நண்பர் சொல்கிறாரு, எனக்கு ஆனது என்னவோ காதல் திருமணம் தான், இருந்தாலும் என்னவோ தெரியலை, எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். அதுவே நாளடைவில் பெரிய சண்டையாகி என் மனைவி அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டா. சில நாட்களுக்கு பிறகு என்னோட வீட்டுக்கு வந்தா. எப்படி இருக்குன்னு கேட்டேன். ன்னு பதில் சொன்னான். என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். எனக்கு சொந்தமான பொருளாம் எடுக்க வந்தேன்னு சொன்னான். கடைசியாக எல்லாம் ஒரு கட்டுப்பையில் எடுத்துட்டு கிளம்பிட்டான். அப்போது நான் அவளோட கையை பிடிச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டியான்னு கேட்டேன். அவள் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னான். அப்போது நான் அவளை கேட்டேன், உனக்கு சொந்தமான பொருள்லாம் எடுத்துக்கிட்டேன், என்னை மட்டும் ஏன் விட்டுட்டு போகிறேன்னு. உடனே அவள் திரும்பி என்னை பார்த்தா. என்னோட கண்களும் அவளோட கண்களும் நேருக்கு நேர் சந்திச்சது. கண்ணீரில் மூழ்கி ஆழ்ந்த காதலில் இருந்துச்சு. அப்புறம் நான் அவளோட பையை பார்த்தா. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, அவள் என்னை பார்க்க வர்றதுக்கான காரணம் தான் அது. அந்த பையில் எதுவுமே இல்லை, அவள் துணிமணி எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பையில் இருந்தது என்னவோ எங்களோட பிரிவும் ஏக்கமும் காதலும் தான். அப்புறம் எங்கள் காதல் இன்னும் அதிகமாக ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர் கூட நிறைய சண்டை வரலாம். பட் அதுக்காகலாம் அவங்கள விட்டுட்டு போகணுங்கிறது அவசியம் இல்லையே. எவ்வளோ சண்டை வந்தாலும் உங்கள் ஈகோவை தள்ளி வச்சுட்டு உங்கள் பார்ட்னரை மிஸ் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன சண்டையோடவும் நிறைய காதலோடவும் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.